ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் செக்கானூர்னியாக்கா, அது நாகமலை புதுக்கோட்டையா? நாகமலை புதுக்கோட்டையில் வந்து சாப்பிட வந்திருக்கோம்யா. என்ன சாப்பாடு கடை? மீன் சாப்பாட்டு கடை. மீன் சாப்பாடுக்கு வந்து எவ்வளோக்கா ஒரு சாப்பாடு? 160 ரூபா. ஒரு பொரிச்ச மீன், ஒரு குழம்பு மீன், எல்லா மீனும் வச்சு கூட்டு பொரியலோடு கொடுக்குறாங்கப்பா. இப்படி இருக்குன்னு சொல்லு. கூட்டே நல்லா இருக்கு. குருமெஸ்ஸு. என்னக்கா பொரியல்றா? அக்கா வந்து எங்கள் பப்பாவை பார்த்துக்குது. ஆமாம், எங்கள் பப்பா அதோட ஜாலியாக சுற்றுதுடா. நல்லா இருக்கு சாப்பாடு. சாதம் இங்கே வச்சுக்க. ம். அக்கா போதுக்கா டீ சாப்பாடு வீடியோ போடலை நீங்களா? பப்பு இந்தா இருக்கு, பப்பு சாப்பிடு. அங்கிட்டு இருக்கா? பப்புன்னுக்கிட்டு போதும். இது வந்து ஆமாம், நான் காய் சுரக்காயா? சுரக்கா. உண்மையுமே சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். சுட சுட ஆம்லேட்டு, பெப்பர் போட்ட ஆம்லேட். நான் குழம்பு வரல, வரட்டும். இந்த கூட்டு சூப்பராக இருக்குடா. இது என்ன கூட்டுனா கடை? பருப்பு காய், ஏதோ சுரக்காய் கூட்டு. சுரக்காயா? சவுச்சோவா? சவுச்சோ காய். நல்ல ஓப்பன் பிளேஸா சூப்பராக இருக்கு. நாளுக்கு ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க. அப்பளம், மீன் லைட்டாக சூடு பண்ணிருக்கலாம்னாக்கா? படி தரீங்களா? லைட்டாக ரெண்டே அப்படி லைட்டாக மட்டும் போட்டு எடுத்துருந்துருக்கேன். குழம்பு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே, குழன்னு. ரைட்டு. மாங்காய் வேற கொடுத்துருக்காங்க எனக்கு. மாங்காய் பீஸு ஒரு பீஸ் தான் இருக்கு. வருவாங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குடா. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா சொக்கி குளமாம்டாது. நாமலை புதுக்கோட்டை. நாமங்கல புதுக்கோட்டை அவங்களுக்கு. பில்லர் சாலையாப்பா? குடும்பங்கள் கொண்டாடும் குருமெஸ். பாறை மீன்றா? நேத்தான் எங்கள் வீட்டில் அவ்வளோ மீன் குழம்பு. இங்கே பாரு, அந்த வாட்டுக்கு விளையாடும், நீ வாட்டுக்கு இரு. சரி, ஒன்றும் பண்ணலையே நான் இப்போ. உண்மையுமே நல்லா இருக்குடா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாங்காய் நினச்சா எதுவும் மீன் தான். பாருங்கடா, சொல்லுவாங்க கருப்பி நீ தான் வைக்கிறியடி கருப்பின்னு. தலையை சூப்பராக இருக்குடா. ஆல்ரெடி நாங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வீடியோ போடுற அக்கா தானே. நாங்கள் ஆமாக்கான்னு. பசிடா, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நாங்கள் அதை யாருக்கும் ப்ரமோட் பண்ணலை, நாங்கள் சாப்பிட்றோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் சாப்பிட்றத வீடியோவாக காட்டுறோம், அவ்வளோதான். எங்கள் வேலையே விளாக் போடுறது தான். இது விளாக் கிடையாது. நம்ம சாப்பிட்றத ஒருத்தவங்களுக்கு வீடியோவாக காட்டுறோம், அவ்வளோதான். நோ விளாக். ரசிச்சு சாப்பிட்றது. ஆமாம். இது என்ன குழம்புக்கா? ஏய், இது என்ன குழம்புக்கா? வத்த குழம்பாமியா? டேய் மாமாவுக்கு வத்த குழம்பு. எங்கே போனால் நம்மளுக்கு வத்த குழம்பு வந்துடுது. செம்மையாக இருக்குடா. இன்னைக்கு ஒரு புடி தாண்டா. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம் தெரியுமா? சுற்றிலும் உட்காரதுக்கு இடம் இருக்குது. நாங்கள் நடுவில் 4 தென்னை மரத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கோம். ஏதோ சாப்பிட்றதுனே தெரிலடா. எதுக்கு ஆம்லேட்லாம் சொன்னேன்? கலக்கி இருக்கா? ஏய் இங்கே இரு ஒன்று போடுங்க. முட்டை தின்னியா இல்லையா? போடாதக்கா. முட்டை சாப்பிட்டியா இல்லையா? தோலச்ச போடு. கலக்கி சிக்கன் இருக்கு பாரு. சோத்த வச்சுட்டா. மதுரையில் வந்து இது கோழி சில்றம்போ. இந்தா பப்பு ஒரு துண்டு
போடு. ம் சூடு பண்ணிட்டீங்களா? ஓகேக்கா, தேங்க்யூக்கா. இது வேணுங்களா? ஆ கலக்கி இல்லைக்கா, அது வேணும். வேற எது வேணுங்களா? முட்டை நான் திங்கக்கூடாதான் ஒன்றுக்கு மேலே. சாப்பிட்டுட்டு போவாங்க கேட்கும். சரி. ம் மீனை காட்டு. பாறை மீன் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜி மாவு மாதிரி போட்டிருப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் என்ன இருந்தாலும் எங்கள் மதுரை சமையல் தான். அப்படியே ஆனியன் வச்சு அக்கா கொடுத்துருக்கு. ஐயோ, நான் வேறு மீன் குழம்பு நிறையா ஊற்றிட்டேனே. பொரிச்ச மீன் நல்லா இருக்கு. பசிக்கேற்ற கடைடா. மீன் குழம்பு, ஒரு மீன், ஒரு பொரிச்ச மீன், ஒரு குழம்பு மீன் 160. இங்கே ரெண்டாவதுக்கு பேச்சே வரல. ரத்த குழம்பு வச்சு சாப்பிடணும். வீட்டில் வேற மீன் குழம்பு கிடக்கு நிறையா. சோத்து வச்சாலும் பேசவே மாட்டேங்கிறேன். வேக வேகமாக சாப்பிட்றேன். என்னண்ணே போதும்ண்ணே. இந்த இதுக்கு மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறேன். இன்னுமே சூப்பராக இருக்குடா. சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்லா ஜம்முன்னு ஒரு தூக்கம் வரும். அது கூட இந்த சின்ன இலையில கொஞ்சோண்டு சிக்கனை பசஞ்சு வையே இந்த இலையில. சோறை போடு, சோறு சோறுலாம் வேணாம். பாவம் கொஞ்சம் சோறு வையே. நல்ல சோறுல இதுதான்டா சொல்றது. எங்க போனாலும் எங்க ஊர் சமையல் மாதிரி வராது. ஹேண்ட் பேக்கில் ஒரு கிரேவி பாயிட்டு கிடந்துச்சு. சிக்கன் எடுத்து பசஞ்சு வையும்பே. நான் மீனை முள்ளு எடுத்துட்டு லேசாக போட்டு பேசுகிறேன். முள்ளு இருக்காது. கிட்ட போயிருச்சு பப்பு. சோறு வச்சா போதும்டா, பேசவே மாட்டியா. இருக்கு வடிவேல் கல் மாதிரி நான் சொல்லாதீங்க. டாமி என்னதுக்கா? கொட்டாக்கா கொட்டாங்க லைட்டாக வச்சுருக்கா. சும்மா ஓகே போதும். என்ன ஒரு அக்கா மாங்காவா? கொஞ்சம் வெயிட் ரைஸ் வைங்க. ஏன் சாப்பாடு செம்மனே சூப்பராக இருக்குண்ணே. ஏன் பிடிக்கிட்டிக்கிறதுலே இருக்க? அப்புவுக்கு கொஞ்சம். உனக்கு தானே 2 மீன் வச்சாங்க. ஒரு மீன் கொண்டு வந்து எனக்கு போதும்ண்ணே, சாப்பிட்டு கூட வாங்கிறேன். சரி கொஞ்சோடு வைங்கண்ணே, கொஞ்சோடு வைங்க. சரி போதும்ண்ணே. குழம்பு மீன் இன்னொன்று தாங்கண்ணே. இன்னொன்று தாங்கண்ணே. இதான் போட்டாங்கண்ணே. அப்படி இருக்குடா, அப்படி இருக்கு. குழம்பு மீன் மட்டும். நான் இதில் வத்த குழம்பு ஊற்ற போகிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் ஒரு குட்டி தூக்கம். கரண்ட் இல்லையா? எப்படி தூங்குவ? ஜன்னலை திறந்து வச்சா காற்று வர போக்கு இருக்கு. சண்டைக்கு வந்துருவாரு. வேணாம் போதும், இந்த இருக்கு போதும். ஆஹா
எனக்கு கவனம் பூரா பப்பு மேலேயே இருக்கு, ஏன் உப்பு மேலே இல்லை. சோறு வச்சு சாப்பிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு? ம், நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்க? வீடியோ தான். ம், அண்ணனை கிழங்கு கரெக்டாக சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வச்ச வெண்டைக்காய் பொரியல் அதை விட அருமை. வத்த குழம்பு தனியாக கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது சூப்பரு. நல்ல திருப்தியான சாப்பாடு. உண்மையிலே சொல்கிறேன், 160 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்த்தபுள் சாப்பாடு கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை, ஒரு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே தர்றாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெண்டைக்காய், அப்புறம் அந்த கூட்டு, மீன் குழம்பு. இந்த பாருங்க, பாறை மீன், இது 3வது மீன் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், பார்த்துக்கங்க அண்ணே, போதும்ண்ணே. நல்லா இருக்குங்க சாப்பாடு. உண்மையிலே நாங்கள் வந்து ஒரு யூடியூபருங்கிறது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவங்க தான் ரவுடி பேபி சூர்யா, டிக்டாக் சூர்யா, அவங்க தான். ரெண்டாவது உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குடா. ஆமாம், நல்லா மேலே இந்த இதெல்லாம் போட்டு. எங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபேன் இல்லைனாலும் பரவாயில்ல இன்னும். ஆனால் ஃபேனும் போட்டு விட்டாங்கப்பா. நல்லா இருக்கு, நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு. இப்போ தான் வத்த குழம்பே ஊற்ற போகிறேன்ப்பா. உனக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸை வச்சு மறைச்சுப்பிட்டீங்கண்ணே, அவர் சாப்பிட்றது தெரியல. ஐயோ, ஓ வத்த குழம்பு ஊற்றுனதே தெரியலையா? ஆமாம் ஆமாம், அந்த அண்ணன் எடுத்துட்டு வர, அவ்வளோதானே. நல்லா இருக்கு. இந்த அக்கா மோர் கொண்டு வருதுடா. உண்மையாலுமே இந்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. ஆமாம், எங்கள் சொந்த வீடு அது. ஏக்கா ரசம் இருக்கா? மோர் எல்லாமே இருக்கு. எனக்கு மோரை ஊற்றுக்கா. நான்லாம் இவ்வளோ சாப்பாடே சாப்பிட மாட்டேன்டா. இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். ஊற்றுக்கா. ஏன்னா பப்பு கடை பார்த்தாலே ரொம்ப நீட்டாக இருக்கு, அதனால தான் நல்லா உட்காந்து திருப்தியாக சாப்பிட்றேன். இந்த வாங்கிக்கிறேன் இருங்க. இந்த சாப்பிட்டு ம், ஏதோ சாப்பிட்றது தெரியாமல் உங்கள் மாமா சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு இருக்காருடா. இப்போ தானே இங்கே சாப்பிடும்போது ஏன் இங்கே இலையை பார்க்குறேன் உனக்கு? அது இப்போ ஊற்றுங்க ரசம். போதும் போதும். இல்லை, ஐயோ அக்கா போதும். வா, செம்மையான சாப்பாடு. ரசமும் நல்லா இருக்கு. போதும் போதும்ண்ணே, நல்ல சாப்பாடு. போதும் போதும் போதும்ண்ணே. ஐயோ, எல்லாத்தையும் சேர்ந்து வேறு சாப்பிட்டுட்டேனே. கிடைக்காதெல்லாம் சாப்பிட்டுட்டேன்டா, ஏம்மா இருக்கு. உன்னைய மாதிரி நானும் ரசத்தில் மோரை ஊற்றிக்கிறேன். திட்டுறாங்க ஏன்? குறையுது. குடிக்கிற தண்ணி சூப்பராக இருக்குடா. நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரல.
வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கப்பா. இந்த ஃப்ளாஸ்க் இருக்கிறத ஊற்றிக்குவோம், அந்தக்கா ஊற்றி கொடு, போகிற வரைக்கும் போதும். இந்த வீடியோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும். ஆமாம், எனக்கு ஹோட்டல் வந்து சுத்தம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்கடா. எங்கள் வீடு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த அக்கா வெங்காயம் உரிக்குது, ஒரு தோல் கூட பறக்காமல் உரிக்குது கீழே ஒரு அக்கா. சுத்தமாக சமைக்கிறேன். நமக்கு சுத்தம் தான் முதல்ல முக்கியம். பாயாசம் கேப்பியே, பாயாசம் இருக்கான்னு தெரியாது. இருக்காது. பாயாசம் இல்லை? கிராமத்தில் ஏது பாயாசம்? சுத்தமாக சாப்பிட்டாச்சுட்டேன். போதுமா? போதும். ரைட்டு. ஓகே, இலைய எடுக்கணுமா? எங்கே எடுத்து போடணும்? ஓகே, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடு, முடிச்சு விடு. ஓகேடா, நல்லா சாப்பிட்டாச்சு. சூப்பரான சாப்பாடு. இது எங்களோட சொந்த சாப்பாடு. இது விளம்பரத்துக்காகலாம் கிடையாது. இவ்வளோ ரேட்டு 160 ரூபாயா? 160 ரூபாய்க்கு ஒரு குழம்பு மீன், ஒரு பொரிச்ச மீன். நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்கு, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். புரியுதா? அவ்வளோதான். ஓகே, பாய். எந்திரிச்சு கட் பண்ணியிருப்பா.